பிரேஸ் த லார்ட். சில நேரங்களில் நம்ம யோசிக்கலாம், ஆண்டவர் நம்ம மூலியமாக நிறைய பேரை ஆசீர்வதிக்கிறாங்க, நம்மளோட ஜெபத்தை கேட்டு அநேகருக்கு விடுதலை கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஏன் இந்த சிறையிருப்பு மாறலை, ஏன் நம்ம இன்னும் ஆசீர்வதிக்கப்படலை, ஏன் என்னோட வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்குற காரியம் நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆதிகாமத்தில் 39ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் அப்படின்னு சொல்லி. யோசேப்போட கர்த்தர் இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்குது. அது யோசேப்போட எஜமானும் கண்டிருந்தான்னு சொல்லி 3வது வசனம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனே தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனே தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா யோசேப்போட எஜமான் பார்க்குறாங்க, ஆண்டவர் யோசேப்போட இருக்கிறார் என்றும் எல்லாமே தெரியுது, யோசேப் என்ன செய்தாலும் அது வாய்க்குது அப்படின்னு சொல்லி அவங்க எஜமான் பார்க்குறாங்க. அதனால அந்த தயவு அவங்க மீது வைத்து எல்லாத்துக்கும் மேலே அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் போக நம்ம தொடர்ந்து வாசிப்போம். ஆனால் போக போக பார்த்திங்கன்னா யோசேப்பு சிறையிருப்பில் அடைக்கப்படுவாங்க. சிறையிருப்புக்கு அடைக்கப்பட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், யோசேப்போட ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி அந்த தயவு அவங்க சிறையிருப்புக்காரன் இடத்துலையும் ஆண்டவர் அந்த தயவை கொடுப்பாங்க. 21வது வசனத்தில், கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அந்த சிறைச்சாலையிலே கூட யோசேப்பை தலைவனாக தான் ஆண்டவர் வைத்திருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு அங்கே தலைவனாக இருந்து அவங்கள குறித்து எதுவுமே அந்த தலைவன் என்னன்னா விசாரிக்க இல்லை. அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க என்னென்ன எப்படி அது கவனிக்கிறாங்க, எதுவுமே விசாரிக்கவில்லை. ஏன்னா அந்த தயவு அவங்களுக்கு அங்கே கிடைச்சிருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா யோசேப்பு பிரிசனில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க ஆசீர்வதிக்க பாத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே வசனத்தில் பார்த்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் நம்மளோட லைஃப்பில் கூட நம்ம சில டைமில் சிறைச்சாலை அனுபவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். நமக்குன்னு ஒரு விடுதலை இல்லாத வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக தான் இருப்போம். ஆனால் நம்மளோட வாழ்க்கையின் பாதையில் சில காலங்கள் நமக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறதுனால கர்த்தர் நம்மளோட இல்லையோ, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்கள் இல்லையோன்னு நம்ம நினச்சிட முடியாது. யோசேப்பும் சிறைச்சாலையில் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் யோசேப்போடு இருந்து அவங்கள ஆசீர்வதிச்சாங்க படிப்படியாக. கர்த்தரோட பலத்த கையில் நம்ம அடங்கி இருக்கும்போது ஏற்ற காலத்தில் ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாங்க. யோசேப்பை எப்படியாய் அந்த ஹோல் ஈஜிப்டுக்கே தலைவனாக மாற்றினது மாதிரி நம்மளே ஆண்டவர் அப்படியே உயர்த்துவாங்க.